அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2 பார்க்க போகிறோம். சாப்டர் 2ல் சப்டிவிஷன் கூட்டு வடிவங்களை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது கம்பைன் ஷேப்ஸ். ஓகே, அதை பற்றி கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கூட்டு வடிவங்கள்னால் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதோட ஃபார்முலாஸும் பார்த்துட்டு நம்ம சம்ஸ்க்கு வரலாம். கூட்டு வடிவங்கள்னால் வேறு ஒன்றுமே இல்லை, அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தள வடிவங்களை ஒன்றாக இணைத்து ஒரு புதிய வடிவம் உருவாகும். இப்போ தள வடிவங்கள் அப்படின்னா வேறு ஒன்று பிளேன் ஃபிகர்ஸ் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது, இது ஒரு 2D ஷேப் பிளேன் ஃபிகர். இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த மூணும் என்னது தள வடிவங்கள். தனித்தனியாக தள வடிவங்களை மூன்று ஒன்றா சேர்த்து ஒரு கீ செயின் மாதிரி நாம் ஒரு ஷேப் பண்ணுறோம், இல்லைனா வேறு ஏதாவது டிசைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னா கூட்டு வடிவங்கள், கம்பைன் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயருக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் சேர்ந்து கூட்டு வடிவங்கள்னு சொல்கிறோம். ஒரு ஐஸ்கிரீமோட ஷேப்பு, அதில் என்ன இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு செமி சர்க்கிள். ஸோ இதெல்லாம் கூட்டு வடிவம். ஒரு டார்ச் வச்சுக்கலாம், டார்ச்சில் என்ன இருக்கும், ஒரு சரிவகம், அப்புறம் ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள் இருக்கும், அப்புறம் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கூட்டு வடிவங்கள், கம்பைன் ஷேப்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த கம்பைன் ஷேப்ஸோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ சுற்றளவுனா, இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம், இந்த முக்கோணத்தோட சுற்றளவு ஃபார்முலா, அப்புறம் செமி சர்க்கிளோட சுற்றளவு ஃபார்முலா, அரைவட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவை வச்சு நாம் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபார்முலாஸ் பார்த்துட்டு நம்ம சம்ஸ்க்கு போகலாம். இப்போது இந்த டேப்லர் காலம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டேப்லர் காலத்தில் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வடிவங்கள் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய பெயர், அதுக்கப்புறம் பரப்பளவு ஃபார்முலா, சுற்றளவு ஃபார்முலா. ஸோ இதை நம்ம வச்சு தான் நாம் எந்த ஒரு கம்பைன் ஷேப்ஸ்க்கும் நாம் என்ன பண்ண முடியும், பரப்பளவு சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, முக்கோணம் கொடுத்துருக்குறாங்க. முக்கோணம் அப்படின்னா, முக்கோணத்துக்கு ஒரு அடிப்பக்கம், ஒரு பேஸ் இருக்கணும், ஒரு ஹைட் இருக்கணும், உயரம். ஸோ அடிப்பக்கம், உயரம். ஸோ இது ரெண்டும் தான் முக்கோணத்துக்கு ஃபார்முலா. ஸோ பரப்பளவு, இதனுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ½ × b × h. bன்றது பேஸ், அதாவது அடிப்பக்கம், ஹச்ன்றது ஹைட், உயரம். ஸோ ½ × b × h. இப்போ சுற்றளவு அப்படின்னாலே சுற்றி உள்ள அளவுகளின் கூடுதல் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ இதில் முக்கோணத்தில் 3 பக்கங்கள் இருக்குது. இந்த 3 பக்கங்களையும் நாம் என்ன பண்ணணும், இதனுடைய அளவுகளை கூட்டும் போது நமக்கு முக்கோணத்தோட சுற்றளவு கிடைச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சமபக்க முக்கோணம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சமபக்க முக்கோணம். முக்கோணத்திலேயே 3 பக்கங்களும் சமமாக இருந்துச்சுன்னா அது சமபக்க முக்கோணம் சொல்கிறோம். ஸோ சமபக்க முக்கோணத்துக்கு 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஏன் எடுத்துக்கலாம், சரியா? ஏன் எடுத்துகிட்டு நாம் இந்த ஃபார்முலா பண்ணணும். இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னா, √3/4 × a². ஸோ √3/4 × a². ஸோ இதுதான் பரப்பளவு ஃபார்முலா. இதுதான் சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா. இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அதனுடைய உயரம். இப்போ இந்த முக்கோணத்தோட உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஃபார்முலா தான் இது. ஸோ h = hனா ஹைட்டு, h = √3/2 × a. ஸோ ஏன்றது இங்கே பக்க அளவு, முக்கோணத்தோட பக்க அளவு. ஸோ இதுதான். ஸோ இது வேறு ஃபார்முலா, இதுதான் பரப்பளவு ஃபார்முலா, இது உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ 2 ஃபார்முலாவும் நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுற்றளவு. சமபக்க முக்கோணம்னு சொல்லியாச்சு. அப்போ 3 பக்கங்களும் சமமாக இருக்குது. அப்போ 3 பக்கங்களும் ஏ அப்படின்னா 3 பக்கத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 3a கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான் சுற்றளவு. தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் நாற்கரம். நாற்கரம் இதான் ஷேப்பு. நாற்கரம் 4 பக்கங்களும் எப்படி இருக்காது, சமமாக இருக்காது. ஸோ இதுதான் நாற்கரம். ஸோ இந்த முனையிலேருந்து இந்த முனை டயக்னல், ஒரே ஒரு டயக்னல் இருக்குது, மூலை விட்டம். ஸோ இந்த டயக்னல் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு டயக்னல் எடுத்துகிட்டு இந்த முனையில் இருந்து இருக்கிற உயரம், இந்த முனையிலேருந்து இருக்கிற உயரம். ஸோ இந்த ஹைட்டு. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது, ½ × d dன்றது அந்த மூலை விட்டம், டயக்னல், d × h1 × h2. அதாவது இந்த உயரத்தையும் நாம் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மூலை விட்டத்தோடு நாம் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், பெருக்கிறோம். ஸோ இதுதான். அப்புறம்
சுற்றளவு வந்து நமக்கு தெரியும் 4 பக்கங்களோட கூடுதல் தான் சுற்றளவு. ஸோ 4 பக்கங்களையும் நாம் இங்கே ஆட் பண்ணுறோம். 4 பக்கங்கள் வெவ்வேறாக இருக்கிறனால இங்கே வந்து 4 பக்கங்களின் கூடுதல் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இணைகரம். இணைகரம் அப்படின்னா அதனுடைய எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும். இணைகரத்தினுடைய எதிர்பக்கங்கள் சமமாக இருக்கும், எதிர்கோணங்களும் சமமாக இருக்கும். அதுதான் இணைகரம். எதிரெதிர் கோணங்கள், இப்போ ஏயோட கோணமும் சியோட கோணமும் சமமாக இருக்கும். இப்போ பியும் டியும் சமமாக இருக்கும். ஸோ எதிரெதிர் பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் இருக்கும், எதிர்கோணங்களும் சமமாக இருக்கும். இப்போ இணைகரத்தோட நாம் பரப்பளவு ஃபார்முலா பார்த்தோன்னா பி இன்ட்டு ஹச். பின்றது பேஸ், அதாவது அடிப்பக்கம், ஹச்ன்றது உயரம். ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போ இதனுடைய சுற்றளவு ஃபார்முலா அப்படின்னா இப்போ இந்த பக்க அளவு வந்து ஏ அப்படின்னா இந்த பக்க அளவு ஏ. ஸோ அப்போ 2A இருக்குது. ஸோ அப்போ 2A. நெக்ஸ்ட்டு இந்த பக்க அளவு பினா இந்த பக்க அளவும் பியாக தான் இருக்கும். ஸோ 2B. ஸோ 2A + 2B. இதுலேருந்து 2வை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A + B கிடச்சிரும். ஸோ இதுதான் என்னது சுற்றளவு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு செவ்வகம். செவ்வகமும் அதே மாதிரி தான், எதிர்பக்கங்கள் இணையாகவும் சமமாகவும் இருக்கும். இதில் வந்து எல்லா கோணங்களும் என்னவாக இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி, அதாவது செங்கோணமாக இருக்கும். இதில் உள்ள எல்லா கோணங்களும் செங்கோணமாக இருக்கும். ஸோ இதுதான் செவ்வகம். செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா அப்படின்னா இது நீளம், இது அகலம்னு சொல்லுவோம். ஸோ நீளம் இன்ட்டு அகலம், அதாவது L இன்ட்டு B, லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா பார்க்கலாம். 2L, 2 இன்ட்டு L + Bன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பக்கம் வந்து L அப்படின்னா அதனுடைய எதிர்பக்கமும் L. ஸோ இப்போ இங்கே 2L, 2L இருக்கு, ப்ளஸ் இந்த சைடு BC, இது வந்து B அப்படின்னா இந்த பக்கமும் B. ஸோ 2 பக்கமும் சமமாக இருக்குல்ல, அப்போ 2B. ஸோ 2L + 2B, இதில் வந்து 2வை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு L + Bன்னு இந்த ஃபார்முலா வந்துடுது. 6th ஒன் பார்த்தோம் அப்படின்னா சரிவகம். இப்போ சரிவகம்ன்றது இப்படி தான் இருக்கும், இதுதான் ஷேப்பு சரிவகம். ஓகேயா? இப்போ சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா பார்க்கணும் அப்படின்னா ஏ, அதாவது ஏதேனும் ஒத்த பக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா இணையாக இருக்கும். ஏதேனும் ஒரு பக்கம் இணையாக இருக்கும், மற்ற பக்கம் இணை இல்லாமல் இருக்கும். இப்போ ஏடி அண்ட் பிசி எடுத்துக்கிட்டோன்னா இது இணையற்ற பக்கம், ஒரு பக்கம் இணையான பக்கம். ஸோ இதுதான் சரிவகம். சரிவகத்தோட அடிப்பக்கம். ஸோ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இணை பக்கங்களை பி, ஏபின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இணை பக்கங்களின் கூடுதல். ஸோ இணை பக்கங்கள் கூடுதல் அப்படின்னா A + B, அதுவும் அதனுடைய உயரத்தோட பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதனுடைய இணை பக்கங்களின் கூடுதலோட உயரத்தை நாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா கிடச்சிடுது. 1/2 இன்ட்டு H இன்ட்டு A + B. ஓகே. நெக்ஸ்ட்டு சுற்றளவு வந்து 4 பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவு. ஏன்னா 4 பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கும். ஸோ 4 பக்கங்களின் கூடுதல் வந்து சுற்றளவு. நெக்ஸ்ட்டு சாய் சதுரம். சாய் சதுரம்ன்றது இதுதான் ஃபிகரு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா சதுரம் மாதிரி 4 பக்கங்களும் சமமாக இருக்கும். அதே மாதிரி எதிரெதிர் கோணங்கள் தான் சமமாக இருக்கும். சதுரத்தில் வந்து எல்லா கோணங்களும் சமமாக இருக்கும், இங்கே வந்து எதிரெதிர் கோணங்கள் மட்டும்தான் சமமாக இருக்கும். ஸோ இணைகரம் மாதிரி, இணைகரம் வந்து எப்படி எதிர்பக்கங்கள் மட்டும் இணை சமமாக இருக்கும், இங்கே வந்து எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், ஒரு ஸ்கொயர் மாதிரி. ஸோ இதனுடைய எல்லா பக்கங்களும் ஏன்னு எடுத்துக்குவோம். சரியா? இதனுடைய மூலை விட்டங்கள் வந்து இது வந்து மூலை விட்டங்கள் வந்து வேறு வேறு இருக்கும். D1, இது வந்து D1 லென்த் அப்படின்னா இது D2 லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த மூலை விட்டங்களின் அளவு வந்து வித்தியாசமாக இருக்கும் சாய் சதுரத்தில். ஸோ இதை வச்சு தான் நாம் இந்த ஃபார்முலா சொல்கிறாங்க. ஸோ 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. ஸோ மூலை விட்டங்களின் பெருக்கல் பலன் தான் என்னது சாய் சதுரத்தோட பரப்பளவு. இப்போ நெக்ஸ்ட்டு இதனுடைய சுற்றளவு அப்படின்னா எல்லா பக்கங்களும் சமம்ன்றனால சமமான பக்கம் ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ 4A அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சதுரம். சதுரம் வந்து இதே மாதிரி தான், சாய் சதுரம் மாதிரி தான், 4 பக்கங்களும் சமமாக இருக்கும், இணையாகவும் சமமாக இருக்கும், எல்லா கோணங்களும் இங்கே வந்து செங்கோணமாக இருக்கும். ஸோ எல்லா கோணங்களும் இங்கே 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இதனுடைய பரப்பளவு ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா ஏ. ஸோ இதனுடைய நீளம் இன்ட்டு அகலம் நம்ம செவ்வகத்தில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி தான் இந்த பக்கத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், அப்போ A². ஸோ 2 தடவை பண்ணும்போது A² வரும். ஸோ இதுதான் இதனுடைய பரப்பளவு ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு வந்து சுற்றளவு.
சுற்றளவு 4 பக்கங்களும் சமமாக இருக்கிறனால 4 பக்கங்களையும் நாம் கூட்டணும். ஸோ 4a. அவ்வளோதான் ஃபார்முலாஸு. ஸோ இதை வச்சு தான் நாம் சம்ஸ் போட போகிறோம். இப்போ பார்த்தா எல்லா ஃபார்முலாஸுமே இங்கிலீஷ்லாம் இருக்குது. ஸோ அதை அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி. ஓகே, நாம் இப்போ சம்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட் கொஷின், படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு வடிவத்தின் சுற்றளவு காண்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர். ஓகே, இதான் இந்த படம். இந்த படத்தில் கொடுக்கப்பட்டதோட சுற்றளவு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சுற்றளவு அப்படின்னா நமக்கு இந்த சுற்றி உள்ள அளவு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளைவு இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு கோடு, வளைவு, கோடு, வளைவு, கோடு இருக்குது. ஸோ இதை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நமக்கு கால்வட்டம் அப்படி மாதிரி தான் தெரியுது. ஸோ இது 4 கால்வட்டம் இருக்குது. ஸோ இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம், இது ஒரு கால்வட்டம். ஸோ 4 கால்வட்டம், அதாவது குவார்ட்டர் சர்க்கிள் மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ அந்த குவார்ட்டர் சர்க்கிளில் இதுதான் அந்த வில்லு, அந்த வட்ட வில்லு. இங்கே ஒரு குவார்ட்டர் வட்ட வில்லு இருக்குது, இங்கே ஒரு கால்வட்ட வட்ட வில் இருக்குது. ஸோ 4 கால்வட்டம் சேர்ந்தால் என்ன ஆகிடும்? ஒரு வட்டம் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது அந்த குவார்ட்டர் சர்க்கிளோட ரேடியஸ், ஆரம். குவார்ட்டர் சர்க்கிளோட ரேடியஸ் ஆரம்ன்றனால இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். ஸோ 4 ஆரங்கள் இருக்குது. ஸோ இந்த 4 ஆரங்களும் ஒரு வட்டமும். ஸோ இதனுடைய சுற்றளவை நாம் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே 4 கால்வட்டம் இருக்குது. ஸோ கால்வட்டம்னா என்ன பண்ணுவோம்? 1/4. இங்கே 4 இருக்குது, அதனால் 4. கால்வட்டம் 1/4 × 2πr. வட்டத்தின் சுற்றளவில் என்ன பண்ணுவோம்? நம்ம 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு கால்வட்டத்தோட சுற்றளவு கிடச்சிடும். ப்ளஸ் 4 × r. ஆறுன்றது ரேடியஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் என்ன வரும்? 2πr ப்ளஸ் 4rன்னு கிடைக்கும். இப்போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 × பைக்கு பதில் நாம் என்ன பண்ணலாம்? 22/7 போடலாம். அப்படி இல்லைன்னா 3.14. அதாவது ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் டெசிமலில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பைக்கு 3.14ன்னு எடுத்துக்கோங்க. ஆப்ஷனில் டெசிமல் இல்லை அப்படின்னா நீங்கள் 22/7ன்னு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இப்போ ரேடியஸ் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? இதுதான் ரேடியஸ், 3.5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே 3.5 × 3.5 ப்ளஸ் 4 × r. ஸோ அப்போ 4 × 3.5. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ 7 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.5 கிடைக்கும். இப்போ இந்த 0.5ஐ இந்த 2ஐ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும்? 1ன்னு வந்துடும். ஸோ 1 × 22ன்னு வந்துடும். 1 × 22 ப்ளஸ் 4 × 3.5ஐ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வந்துடும்? 14 வந்துடும். ஸோ 122s are 22 ப்ளஸ் 14. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 36 சென்டிமீட்டர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 36 சென்டிமீட்டர் இதனுடைய சுற்றளவு. ஒரு 3 மடிப்பு அழைப்பிதழ் அட்டையானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. அதன் பரப்புகளை காண்க. A 3-fold invitation card is given with the measures as in the figure. Find its area. ஓகே, நாம் நம்ம அழைப்பிதழ் நம்ம வித்தியாசமாக நிறைய கார்ட்ஸ் பார்த்துருக்குறோம். இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாமே டிசைனாக இருக்கும். சில கார்ட்ஸ்லாம் ரொம்ப டிசைனாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பிக்சர். ஸோ இது நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சராக கிடைக்குது. ஸோ அதோட மெஷர்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 8 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், இது 16 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இங்கே 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அளவுகளில் 3ஐயும் இந்த மாதிரி மடிக்கிற மாதிரி ஒரு இன்விடேஷன் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ இதனோட ஏரியா கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஏரியா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு செவ்வகமாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு செவ்வகம், இதிலேருந்து இது வரை நம்ம ஒரு ரெக்டாங்கிளாக எடுத்துக்கலாம்.
மிச்சம் இருக்கிறத வந்து நாம் வந்து சரிவகம் அதாவது ராம்பஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ராம்பஸ் ஒரு ரெக்டாங்கிள் செவ்வகம் அப்படி எடுத்து அதனுடைய பரப்பளவை தனித்தனியாக கண்டுபிடிச்சி நாம் ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ராம்பஸ் எடுத்துக்கலாம். ராம்பஸ்க்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இணையான பக்கங்கள் 5 சென்டிமீட்டர், அப்புறம் இது ரெண்டும் தான் இணையான பக்கங்கள். இந்த 5 சென்டிமீட்டரும் இந்த 16 சென்டிமீட்டர் தான் இணையான பக்கங்கள். அப்புறம் இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சரிவகத்தோட உயரம், அதாவது ராம்பஸோட உயரம். நெக்ஸ்ட்டு செவ்வகத்தோட நீளம் அகலம் பார்த்தோம் அப்படின்னா செவ்வகத்தினோட நீளம் வந்து 16 சென்டிமீட்டர், அதனுடைய அகலம் 8 சென்டிமீட்டர். ஸோ இந்த மெஷர்ஸை வந்து நாம் இப்போ சம் போடலாம். சரிவகத்தோட ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு h இன்ட்டு உயரம் இன்ட்டு a + b இணை பக்கங்கள், எதிரான இணை பக்கங்கள், ப்ளஸ் இதோட நாம் வந்து இந்த செவ்வகத்தோட பரப்பளவு l இன்ட்டு b இதையும் நாம் ஆட் பண்ணோம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/2 இன்ட்டு அதனுடைய உயரம் என்ன அப்படின்னா 8 + 8 16. ஸோ 16 இன்ட்டு இணை பக்கங்கள் எது அப்படின்னா 5 + 16, இதுதான் இணை பக்கங்கள், ப்ளஸ் இதனுடைய l இன்ட்டு b, எல்ன்றது நீளம் இன்ட்டு அகலம். ஸோ 16 இன்ட்டு 8. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூஸ். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு 16, இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 8 கிடச்சிரும். ஸோ 8, நம்ம இந்த 1/2 விட்டுறலாம், நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அப்போ 8 இன்ட்டு 5 + 16 என்ன வரும்? 21 வரும். 21 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 16 இன்ட்டு 8 128. 16 8 மல்டிப்ளை பண்ணோன்னா 128 வருது. ஓகே, இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 8 இன்ட்டு 21 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 168 ப்ளஸ் 128. ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 296 296 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்படி தான் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணணும். தேர்ட் சம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவு காண்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபிகர் கிவன் பிலோ. ஓகே, இந்த வடிவத்தை பார்க்கலாம். நம்ம இந்த வடிவம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 7 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 10 சென்டிமீட்டர், இதுவும் 10 சென்டிமீட்டர், இங்கே 10 சென்டிமீட்டர் அப்படின்னா இங்கேயும் 10 மீட்டர் தான் இருக்கும். ஸோ இது 7 மீட்டர் அப்படின்னா இதுவும் 7 மீட்டர். இப்போ இந்த பக்கம் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணியிருக்கணும், இங்கே க்ளோஸ் பண்ணலை, இங்கே க்ளோஸ் பண்ணாமல் இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு வட்ட வில் வந்திருக்கு. அதாவது இதை பார்த்தோன்னா ஒரு அரை வட்டத்தோட வில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஆரம் இல்லாமல் அரை வட்டத்தின் வில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய சுற்றளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 10 மீட்டர், இந்த 7 மீட்டர், இந்த 10 மீட்டர் இதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வில்லின் நீளத்தையும் நாம் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணோம். வில்லின் நீளம் ஒன்றும் இல்லை, சுற்றளவு தான். அதாவது அரை வட்டத்தோட சுற்றளவு அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் வந்து நமக்கு இங்கே நம்ம ஆக்சுவலி அரை வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னா நம்ம இந்த ரேடியஸையும் சேர்த்து இந்த விட்டத்தையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம விட்டத்தை ஆட் பண்ண தேவையில்லை, இந்த வில்லின் நீளத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அவ்வளோதான். ஒரு முழு வட்டத்தோட சுற்றளவு அப்படின்னா 2πr. இதில் அரை வட்டத்தோட சுற்றளவு ஒரு அரை வட்டம், அந்த வில்லின் மட்டும் அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு 2πr தெரியுமா? முழு வட்டத்தோட சுற்றளவு அதில் பாதி. ஸோ ஹாஃப்ன்றப்ப நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ என்ன வந்துடும்? அந்த வில்லின் நீளம் வந்து வெறும் πr மட்டும் வந்துடும். ஸோ அப்போ இந்த வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் πr இந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். $27 வந்திருக்கு நமக்கு. இங்கே 27 ப்ளஸ் இந்த 11ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கு? 38 சென்டிமீட்டர். ஸோ 38 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
பின்வரும் படத்தில் நிழலிடப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவை காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். ஓகே, நாம் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிகரோட இன்னொரு ஃபிகரை ஜாயின் பண்ணி தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபிகருக்குள்ளே இன்னொரு ஃபிகர் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிழலிடப்பட்ட பகுதி. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதனோட ஒரு செமி சர்க்கிளை இப்போ ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி நாம் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நாம் இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபிகர், ஒரு செமி சர்க்கிள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபிகரை வச்சுருக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பெரிய ஒரு வடிவத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சி இந்த சின்ன வடிவத்தோட பரப்பளவை நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த ஷேடட் பார்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வடிவத்துக்குள்ளே இன்னொரு வடிவம் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பரப்பளவை நாம் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஒரு வடிவத்தோடு இன்னொரு வடிவத்தை ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா நாம் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் ஈஸி ட்ரிக்கு. இங்கே வந்து நமக்கு அரை வட்டத்தின் பரப்பளவு என்னது, நமக்கு πr² மைனஸ் அதில் இருந்து நாம் இந்த முக்கோணத்தோட பரப்பளவை சப்ட்ராக்ட் பண்ணணும். முக்கோணத்தோட பரப்பளவு ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 × b × h. ஓகே, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். பையோட வேல்யூ வந்து 22/7 × r². ஆறுன்றது இதுதான், இந்த 7 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். ஸோ 7 × 7/2. இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, ஸோ ஹாஃப் செமி சர்க்கிள்ன்றனால அந்த 2 எடுத்துக்கிறோம். மைனஸ் 1/2 × பிரெத், பேஸ் வந்து இதுதான். ஸோ இங்கே இது ஒரு 7 சென்டிமீட்டர், இது ஒரு 7 சென்டிமீட்டர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 14 சென்டிமீட்டர் வரும். இன்ட்டு இதனுடைய உயரம், இதுதான் உயரம். ஸோ 7 சென்டிமீட்டர் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 11 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். 7 கேன்சல் ஆயிரும். ஸோ 7 × 11 இருக்கு. இங்கே வந்து 2 டேபிள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 2s are 14. ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 7ம் இங்கே 11ம் 7ம் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 77 வரும். மைனஸ் இங்கே 7 × 7, ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 49. ஓகே, அப்போ 77 மைனஸ் 49 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 28 கிடைக்கும். ஸோ 28 cm². இந்த ஷேடட் பார்ட் இந்த எல்லோவாக இருக்குது இல்லையா, ஸோ அதனுடைய ஏரியா வந்து 28 cm². ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5th கொஷின். படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு 2 இணைகரங்களை ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பளவை காண்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் கம்பைன்ட் ஃபிகர் given which is got by the joining of 2 parallelograms. ஓகே, இங்கே வந்து 2 parallelogramன்றாங்க. இங்கே பார்த்தா parallelogram மாதிரியே தெரில. இப்போ இங்கே ஒரு கோடு போடணும். இந்த சென்டரில் ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா parallelogram மாதிரி இப்போ தெரியும். இப்போ இங்கே வந்து டோட்டலாக 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் 6 சென்டிமீட்டரில் பாதி 3. ஸோ இதுவும் 3. ஸோ இங்கேயும் 3, இங்கேயும் 3. ஸோ இது 8, இங்கேயும் 3, இங்கேயும் 3. நமக்கு 3 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஸோ இதுதான் நமக்கு இணைகரத்தோட parallelogram ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னா b × h, அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ இதனுடைய அடிப்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8, இதனுடைய உயரம் பார்த்தோம் அப்படின்னா உயரம் வந்து 6 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இங்கே சமமாக இருக்கிறனால 6 வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே 3 சென்டிமீட்டர், இங்கே 3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர். இப்போது இது பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 இணைகரங்கள் இருக்குது. ஸோ அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 3s are 8 3 மல்டிப்ளை பண்ணால் 24. ஸோ 2 × 24 என்ன வரும் அப்படின்னா 48. 2 × 24 48 cm². ஸோ எங்கே இருக்குது ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே, இதுதான் லாஸ்ட்டு சம்மு. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து 3rd சாப்டர் நம்ம பார்க்கலாம். ஓகேயா, இந்த 5 சம் பார்த்துருக்குறோம். இந்த 5 சம் மட்டும் விட்டுறாமல் இதே மாதிரி நிறைய சம்ஸ் புக்கில் இருக்குது. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.